நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலர் சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு வருகின்றிருக்கும் முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் கமிட்டி நம்பர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், இந்த கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற இந்த பொதுக்குழுவை எப்படி நடத்த வேண்டும், எந்த வழியில் நடத்தினால் நல்லா இருக்கும் என்பதை நமக்கு எல்லாம் அறிவுரை கூற வருகின்றிருக்கும் அண்ணாஜி எர்ணாவூர் நாராயணன் அவர்களை மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் பொதுக்குழு அவருக்கும் என்னுடைய முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்குழுவிலிருந்து புது உறுப்பினர்களை சேர்க்கணும். நிறைய பேருடைய ஆதங்கம் நமது நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கத்தில் உறுப்பினர்கள் சேர்ப்பதை நிறுத்திவிட்டார்கள், அதை சேர்க்க வேண்டும் என்பது எல்லா தொகுதியிலையும் நம்முடைய உறுப்பினர்கள் இல்லாத மற்றவர்கள் எங்களெல்லாம் உறுப்பினர்கள் சேருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த வருகின்ற 21ஆம் தேதி பொதுக்குழுல ஏன்னா ஏற்கனவே 25 தீர்மானம் கொடுத்திருக்காங்க சங்கத்துக்கு. அந்த 25 தீர்மானத்தையும் நிராகரிச்சிருக்காங்க. அது என்னென்ன தீர்மானம் கொடுத்தாங்க, எப்படி என்னன்னு தெரியாது. நான் அந்த கூட்டத்தில் எங்களை அழைக்கல, நாங்கள் போகல. அந்த எப்போதுமே பொதுக்குழுனாவே பொதுக்குழு உறுப்பினர் கொடுக்குற தீர்மானத்தை பொதுக்குழுல வைக்கணும். அப்பதான் சங்கத்துக்கு என்ன வளர்ச்சி இல்லை, எப்படி சங்கத்தை நடத்தணும், என்ன குறைகள் இருக்கு என்பதை சொல்லுவாங்க. பொதுக்குழு உறுப்பினர் கொடுப்பாங்க லெட்டரு, சங்கத்தை எப்படி கொண்டு போகணும், எப்படி நடத்தணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இப்ப 25 தீர்மானத்தை நிராகரிச்சிருக்காங்க. எந்த வருஷமும் இந்த தீர்மானத்தை இப்படி அறவே நிறைவேற்றதே கிடையாது. இப்போ நிராகரிச்சு வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா 2-3 தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு உடனே பொதுக்குழு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி தவறான செயல் இறங்கியிருக்காங்க. அதுக்கும் நாங்கள் ரீசர் ஆபீஸ்ல தகவல் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 25 தீர்மானத்தை நிராகரிச்சிருக்காங்க இந்த நிர்வாகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரீசர் ஆபீஸில் தகவல் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே எங்களை நீக்கினதுக்கும் நாங்கள் ரீசர் ஆபீஸ் மூலமாக தான் தகவல் கொடுத்து சங்கத்தில் அவங்க லெட்டர் அனுப்பி அறிக்கை கேட்டாங்க. அறிக்கை கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்கள் வரைக்கும் கோர்ட்டுக்கு போகல. சங்கத்துக்கு மேல கேஸ் போடணுங்கிற எண்ணம் யாரும் எங்களுக்கு கிடையாது, தலைவரும் கிடையாது. ஏன்னா நமக்கு சட்டம் ரீசர் ஆபீஸ் தான் சங்கத்துக்கு சட்டம். ரீசர் ஆபீஸ் என்ன சொல்றாங்களோ அது பிறகு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கு தான் நாங்கள் தகவல் அனுப்பி கேட்டோம். அவங்க தான் சங்கத்துக்கு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்க பல கோடி ரூபாய் இழப்புக்கு காரணமா இருந்திருக்கீங்க நீங்க 2 பேரும், அதனால உங்களை இந்த டேட்ல உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி அவங்க சங்கத்துல லெட்டர் நம்ம ராயப்பேட்டை ரீசர் ஆபீஸுக்கு அனுப்பியிருக்காங்க. ரீசர் ஆபீஸ்ல எங்களுக்கு கொடுத்தாங்க தகவல். இதுதான் நடந்திருக்கு. அப்பட்டு நாங்க என்ன கேட்டோம்னா, பொதுக்குழு செயற்குழு நடக்கும்போது எங்களுக்கு தகவல் வந்துச்சு, அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுல நீங்க ஆஜராகணும்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்க, லெட்டர் அனுப்புனாங்க. அந்த லெட்டர் அடிப்படையில் நாங்கள் பதில் எழுதி கேட்டோம், எங்க மேல என்ன கம்ப்ளைண்ட், யாரு கொடுத்துருக்கா, என்ன கம்ப்ளைண்ட், எங்களுக்கு அந்த விளக்க லெட்டர் கொடுங்க, காப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதனால ஆஜராக ரெடி. என்ன கம்ப்ளைண்ட் தெரிஞ்சாலும் நம்ம ஆஜராக முடியும், அது கொடுக்கல. அதனால 2வது ஒரு லெட்டர் வருது, அதுக்கு நாங்க இதான் கேட்டோம். 2 லெட்டருக்கும் பதில் எங்களுக்கு தரவே செய்யல. ஆட்டோமேட்டிக்கா 2வது மாசம் செயற்குழு மீட்டிங்ல நீங்க ஒழுங்கு நடவடிக்கை குழுல கலந்துட்டாங்கனால உங்களை இந்த நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்றோம் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அங்க 4 நாள் திருடிட்டு போனவனுக்கு 1 மாசம் சஸ்பெண்ட். பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணவனுக்கு நாங்க உறுதுணையா இருக்கோம். நாங்க கூட உறுதுணையா இருக்கோங்க. 13 கோடி ரூபாய் 6 மாசமா ஆய்வு பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணாங்க நம்ம கமிட்டி நம்பர். அதை பல கோடி 2 ஆடிட்டு கொடுத்து அந்த கணக்கை சரி பண்றோம். தவறா சரியான்னு சொல்லி அதை சரி பண்ணி அதுக்கு
அதுக்கப்புறம் தான் கமிஷன் ஆஃபீஸருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். பலபடி ரெக்கார்ட் ஷீட் போட்டு கோர்ட்ல கொடுக்குறோம். ஐடிக்கு இது கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இது கம்ப்ளைண்ட் ஐடிக்கு போயிடுச்சு. ஏன்னா பெரிய திருட்டா இருக்குன்னு சொல்லி அவங்க ஐடிக்கு அனுப்பிட்டாங்க கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து. அவங்க 13 கோடிக்கு 4 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டு சொல்லி சங்கத்துக்கு ஸ்கூலுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க ஐடியில இருந்து. பலபடி நம்ம ஆடிட்டர் என்ன சொன்னாரு, இது நம்ம உடனடியா கோர்ட்ல ரெக்கார்ட் ஷீட் போடணும், போட்டு ரெக்கார்டு பண்ணி அதுக்கப்புறம் 4 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டலாம், அதுக்கு நம்ம ஒரு 80 லட்சம் ரூபாய் பணம் கட்டி அப்பீல் போனோம் அப்படின்னாரு நம்ம சங்க ஆடிட்டர். அப்ப அதுக்கு 80 லட்சம் ரூபாய் பணம் கட்டி அப்பீல் போயிருக்கு. அது நிலையில இருக்கு, கோர்ட்ல கேஸ் நிலையில இருக்கு. இந்த நிலைமையில இவரை குற்றப்பட்டவர் சொல்லி எப்படி உள்ள கொண்டு வர முடியும்? இவங்க நீதி கேளுங்க. இல்ல 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு இருக்காரா? 13 கம்பெனில சரக்கு வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியே இல்ல. நாங்க அந்த கம்பெனிக்கு லெட்டர் அனுப்பி 2 வருஷம் வரவு செலவு கேட்கிறோம். இந்த கம்பெனிக்கு லெட்டர் அனுப்பி வரவு செலவு கேட்கிறோம். பல கோடி ரூபாய் இவங்க அடிச்சிருக்காங்க. வரவு செலவு கேட்டா அந்த கம்பெனிக்கு போன லெட்டர் எல்லாம் திரும்ப வருது. பலவரை நாங்க ஆழத்துல அனுப்பி கேட்கிறோம். 4 அட்டெண்டர் ஸ்கூல்ல இருந்து 4 அட்டெண்டர் வேன்ல போட்டு இல்ல கரெக்டா விசாரிச்சு பாருங்க, போன லெட்டர் எல்லாம் திரும்பி வந்திருக்கு. இந்த கம்பெனி வேற இடத்துக்கு மாறி இருக்காங்க. கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணி கூட காலையில போன பசங்க நைட் வரைக்கும் இந்த கம்பெனி தேடி பார்த்துக்க எங்கேயுமே இல்லை. 11 கம்பெனில சரக்கு வாங்கினவங்க பணத்தை எடுத்தாங்க. எல்லாம் வவுச்சர்ல போட்டு பணத்தை எடுத்தாச்சு. ஏன்னா செக் போட்டா நாங்க கைது போடணும். விக்ரமாச்சா இருக்கும்போது அந்த ஆய்வு கமிட்டி ஆய்வு பண்ணாங்க இல்லையா? ஆமா, செயலாளர் தான் கம்ப்ளைண்ட் அனுப்புறாரு அந்த கம்பெனிக்கு, நிர்வாக செயலாளர். ஆமா, கையெழுத்து நாங்க எப்போதுமே செக்ல பொருளாளரும் தலைவரும் எப்போதுமே செக்ல கையெழுத்து போட்டு நாங்க கொடுத்துருவோம். எப்பவுமே இவரு இருக்கும்போது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த கரஸ்பாண்ட் இருக்கும் போதும் இதேதான். இல்ல இல்ல ஆமா, ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா செக்ல 3 பேர் கைக்கு போடணும். கடைசி பில்ல செக் பண்ணி கைக்கு போடுறோம் கரஸ்பாண்ட், அவர் கிரீனிங்ல கைக்கு போடுவாரு. இப்ப நானும் தலைவரும் செக்கில் கைக்கு போட்டு கொடுத்துருவோம். ஒரு 10 லீஃபோ இல்ல 15 லீஃபோ நாங்க கைக்கு போட்டு கொடுத்துருவோம். கடைசி பில்ல செக் பண்ணி அந்த பில்லையும் அவங்க கைக்கு போடுவாரு, செக்லையும் அவங்க கைக்கு போடுவாரு, கரஸ்பாண்ட் தான் போடுவாரு. ஆமா, ஏன் எப்போதும் நடக்கிறதா இது எல்லாருமே நாங்க ஒரே இடத்துல இருந்தா நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். அதாவது உண்மை சம்பவத்தை சொன்னா சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கு. 16 கம்பெனி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த கரஸ்பாண்ட் கம்ப்ளைண்ட் கிடையாது. இது சந்தேகத்தின் பேர்லதான் ஸ்கூல்ல இருந்தா லெட்டர் அனுப்புறோம். ஸ்கூல்ல இருந்தா லெட்டர் அனுப்பி அந்த கம்பெனியோட அதாவது அண்ணன் கேட்டாங்க, கரெக்டு. இது சந்தேகங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு நாள் நானும் மாத்தமும் உள்ள போறோம். உள்ள போகல கணக்கெடுத்து பார்க்குறேன். 40 லோடு மணல் வந்ததா கணக்கு இருக்குது. உடனே என்ன பண்ணோம், 40 லோடு மணல் வந்துட்டு இருக்குது, இது 40 லோடு மண்ணுக்கு இங்கே என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த கணக்கை ஆய்வு பண்ண சொல்லி இப்போ பார்த்தேன். பார்க்கல நிறைய வண்டி நம்பர்களை போட்டு பணம் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த வண்டி நம்பர்கள்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து இந்த வண்டிலாம் லாரி தானா இங்கே கொஞ்சம் செக்அப் பண்ணுங்கன்னு கொடுத்தேன். அப்போ அந்த செக்அப் பண்ணாங்க. யார்? முருகனும்
இன்னொரு இங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், 2 பேரும் சேர்ந்து அங்கே போய் ஆடியோ இது பண்ணால் பைக் நம்பரு, ஆட்டோ நம்பரு, கார் நம்பரு இதெல்லாம் போட்டு பணம் எடுத்துட்டு. அப்போ சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ண சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ தான் அந்த தவறுகள்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் செக்கில் கையில் போட மாட்டோம்னு சொல்லிட்டோம். உடனே இவர் அந்த அவருடைய அமைப்பில் தென் சென்னை மாவட்ட தலைவராக இருந்தார். உடனே இவர்கிட்ட போய் உடனே கையெழுத்து போடுறேன் இல்லையா, அந்த தலைவர் கையெழுத்து போட நான் கையெழுத்து போட, நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் போய் செக்அப் பண்ணி கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். அதன் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் போய் செக்அப் பண்ணி தான் கையெழுத்து போடணும்னு இவர்கிட்ட ஒரு உத்தரவு போட்டேன். உடனே இவர் கையெழுத்து போட மாட்டேன், நான் அங்கே தான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவரை அவர் அமைப்புலேருந்து பேரமைப்பு ஆஃபீஸுக்கு வர சொல்லி அங்கே இவரை மிரட்டி இவரை அந்த அமைப்புலேருந்து நீக்கிட்டார். ஆக இவரை வெளியே வந்துட்டார். எப்போது போடுற மாதிரி போட்டு கொடுத்துருங்க, எனக்கு ஸ்கூல்ல பிரசிடென்ட் அடிப்படுது அப்படின்னாரு. என்ன பிரசிடென்ட் அடிப்படுது? நான் உங்க மாவட்டத்துல தலைவர், ஸ்கூல்ல பொருளாளர், நான் ஸ்கூல்ல கைக்கு போடுறதுல என்ன உங்களுக்கு? சரி, அதன் பிறகு என்னாச்சுன்னா ப்ரொபோசலாம் ஆன்லைன்ல இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் நான் கையெழுத்து போட வேண்டியதில்லை. அங்கே இருந்த ஹெட்மாஸ்டர் இது பண்ணி அங்கே ஆன்லைன்ல ஒரு இதை மாசம் ஸ்கூல் டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம செக்ல கையெழுத்து போடாம சம்பளம் கொடுக்க முடியாது. செக்ல கையெழுத்து வாங்கலையே எப்படி இவங்க இது பண்றாங்கன்னு சொல்லி நாங்களே பேங்க்ல ஒவ்வொரு பேங்கா 4 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, 4 பேங்க்லயும் போய் விசாரிக்கும் போது இந்தியன் பேங்க்ல ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் பேங்க்ல ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கு சம்பளம் எல்லாம். அவர் தொழிலாளர், எங்க கிட்ட அனுமதி வாங்கல, தலைவர்கிட்ட அனுமதி வாங்கல. அந்த பேங்க்ல போய் கேட்டோம், இந்த ஆன்லைன்ல நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்க, யாரு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கா? 3 பேர் கையெழுத்து போடணும். நாங்க 3 பேர் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்தாலும் ஆன்லைன்ல ஓபன் பண்ண முடியும் அக்கௌண்ட். இவங்களே ஓபன் பண்ணிட்டாங்க. யாரு லெட்டர் கொடுத்துருக்கா? ஸ்கூல்ல உள்ள ஹெட்மாஸ்டர் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஹெட்மாஸ்டர் லெட்டர் கொடுத்து அந்த லெட்டர் வச்சு பேங்க்கார ஆன்லைன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆய்வு கமிட்டி நடக்கும்போது ஹெட்மாஸ்டர் கூட்டு வச்சு அந்த ஆய்வு கமிட்டி 4 பேர் 5 பேரும் கூட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. உனக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்து யாரு அப்படின்னா அழகரசி தான் லெட்டர் கொடுக்க சொன்னாங்க பேங்க்கு, நான் லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் சொல்றாரு. உடனே அந்த ஹெட்மாஸ்டரை நீக்கிட்டோம் உடனே. அதாவது எப்படின்னா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லல, தலைவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், நீங்க ஃபைனல் கையெழுத்தா நீங்க ஸ்கூல்ல போய் அந்த பில்லை பாருங்க, என்னென்ன பில்லுக்கு செக் போடணும் நீங்க போய் பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதை கூட அவரால் முடியல. நீ எப்போதும் போடுற மாதிரி போட்டு கொடுத்துரு, எனக்கு ஒண்ணு என் தம்பி தூங்க மாட்டான், அப்ப அவருக்கு ஒண்ணு அவர் தம்பி தூங்க, எனக்கு ஒண்ணு என் பையன் தூங்க மாட்டேன்ல. இந்த போட்டுதான் எங்களுக்கு, எனக்கு அவருக்கு சண்டை தான். அவர் தம்பி தூங்க மாட்டான்னு சொல்லியாது. என் கூட சாமியான் வந்திருக்கான், இப்போ வயலாட கமிட்டி வந்திருக்கு, சாமியான் இருக்கானே. அப்போ நான் மாவட்டத்தினால அவங்க மாவட்டம் செய்யறாங்க, அவன் என் கூட இருக்கான். அப்போ என்ன வெளியே கூட்டு வந்து சாமியில் கேட்கறான், ஏன்னா இவங்க உங்களை மிரட்டுறாரு, இந்த பதவி உங்களுக்கு தேவையா, பேசாம ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்து அப்படிங்கிறான். நான் தான் வெளியே வர்றோம், நான் என்ன குற்றம் பண்றானா, நான் தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ண அவர் சொன்னா நான் கைக்கு போட்டு கொடுக்கணும்னா? ஒரு பொருளாளருக்கு ஸ்கூல்ல போய் கைக்கு போட்டு கொடுக்க மரியாதை கொடுக்க முடியாது. இருந்தாலும் இங்க கூட்டு வச்சு மிரட்டுறான். அங்க போய் என்ன மிரட்டுறாங்க, நான் அங்க மிரட்டணும், சங்கத்துல மிரட்டு இல்ல ஸ்கூல்ல மிரட்டு, பாடகத்தை ஆட்சியில் கூட்டுக்கு மிரட்டு நான் கேட்கிறேன்னா? என்னைக்கு கூட்டத்துக்கு மிரட்டாலும் அன்னைக்கு கூட்டு பாடகை போட்டு வெளியே நானு நீங்க வேண்டாம் பழக வேண்டாம் சொல்லி. இல்ல இது எதுக்காக கூட்டாரு இல்ல. ஏங்க ஒரு மாநில தலைவர் கூட்டுறாரு போற ஆபீஸுக்கு, சம்பவம் அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும் இந்த மாதிரி மிரட்டுறான்னு சொல்லி. இப்ப அன்னைக்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை உள்ள வைக்கணும். அதுதான் நான் பண்ணது பெருமாஸ் பண்ணி விட்டேன். ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் வியாபார சங்கத்துக்கு, அவர் எப்படி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இல்லைன்னா அன்னைக்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும்.
அதான் இப்போ வர்ற போகணும்னா நீங்க சென்னையை நடத்தி கொடுங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்றாலும் விடக்கூடாது. என்ன ஒரே எல்லாம் அதான் நமக்கு வெட்ட அடிச்சோம். ரிக்கார்டு எல்லாமே ரிக்கார்டு இருக்கு. அது ரிக்கார்டு இல்லைங்கிறாங்க. இந்த அளவு ஒரு புக்கு ஃபுல்லா ரிக்கார்டு இருக்கு. அதாவது 10,000க்கு மேல வவுச்சர்ல பணம் கொடுக்க கூடாது யாருக்கும். பில் இருக்கணும். பில் இருந்தா செக்கு. கேஷ் டிரான்சாக்ஷன் வெறும் 10,000 தான் பண்ணணும். இவர் லட்சக்கணக்கில் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து கையில் தங்கி வச்சிருக்காரு. ரிக்கார்டு இருக்கு ஃபுல்லா. அதுதான் எங்களை நான் சொல்லுங்க, எங்க கிட்ட கையிலுக்கு வேலை வவுச்சர்ல ஒரு கையில் கூட வவுச்சர் கிடையாது. என் கையில் கிடையாது. இந்த வவுச்சரை தர பாருங்க, பொருளாளர்கிட்ட ஒரு கையில் கூட வவுச்சர் கையில் போடல. எலெக்ஷன் வைக்க கூட சொல்லுவா அவரு தானே. அதனால வர்ற பொருள்களும் நல்ல திறம்பட நடத்தணும். சங்கம் நல்லபடியா செயல்படணும். நல்ல நிர்வாகிகள் வாங்க. சங்கத்தையும் ஸ்கூலையும் செம்மையா நடத்தணும். இப்ப இருக்கிற நிர்வாகம் சரி கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இப்ப சூழ இருக்காங்க. நாங்க எல்லாம் பேட்டால சூழ போறோம். 25% 30% தருவோம் நம்ம கமிஷன். அதாவது டிஸ்கவுண்டே கொடுத்துருவோம். பில்லில் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ டாட்டான ஒரு கம்பெனி 6,000 ரூபாய் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரு செருப்பு கூட யூஸ் கிடையாது. பேலன்ஸ் ஃபுல்லா திருப்பி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக விழா தொகுப்பாக கொட்டியாக்கம் முருகன் நாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.